கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அபு உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ் ஜஅலல்லாஹு பைனஹு வ பைனன் நார் ஹந்தகன் கமா பைனஸ் ஸமாஇ வல் அர்ள். ரவாஹு திர்மிதி. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். அபு உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. யார் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ, அல்லாஹுக்காக வேண்டி ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ, அவருக்கும் நரகத்துக்கும் மத்தியில் அல்லாஹு தாலா ஒரு பெரிய பள்ளத்தாக்கை ஏற்படுத்தி விடுகிறான், இடைவெளியை. அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய இடைவெளி என்று சொன்னால், வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு மிக தூரமான ஒரு இடைவெளியை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான் என்பதற்கு என்று சொல்கின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தருகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய மகத்துவத்தையும் மாண்பையும் நாம் விளங்க முடிகிறது. அதேபோல் உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹி அஸ்ஸ வஜல் பஅதல்லாஹு மின்ஹு ஜஹன்னம் மஸீரத்து மிஅத் ஆமின். ரவாஹு நஸஈ. இமாம் நஸஈ ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். அதாவது அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய பாதையில் ஒருவர் ஒரு நாள் நோன்புக்கு கூலி. ஒரு நாள் யார் நோன்பு வைக்கிறாரோ அவருக்கும் நரகத்துக்கும் மத்தியில் 100 ஆண்டு காலம் நடந்து செல்லக்கூடிய தொலைதூரம் அளவுக்கு 100 ஆண்டு காலம் ஒரு மனிதர் நடந்து சென்றால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் அவருக்கும் நரகத்துக்கும் மத்தியில் அல்லாஹு தாலா இடைவெளியை ஆக்கிவிடுகிறான் என்கின்ற அளவுக்கு ஒரு பெருத்த நன்மையை நமக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள்.